நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஆகிட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமாக போகிற ஒரு ஜீவன் தான் டாக்ஸ். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெட் பேரண்ட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆயிடுவா, எல்லாத்துக்குமே அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும், வீடு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நமக்கு டிப்ரெஷன், மனசு சரியில்லை, இதனால அவன்கிட்ட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாண்டாலே எல்லா வழியும் பறந்து போயிடும். அது போக மட்டும் இல்லாமல் நமக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், வெள்ளன எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவனுக்கு சின்னதாக உடம்பு சரியில்லைனாலும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தவராக தான் நம்ம அவனை பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம எங்கே வெளியே போனாலும் அவன் நினப்பா இருக்கும். ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சுக்கோங்களேன், அவனை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. அதெல்லாம் சரியாக தலைவலி பயமாக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போட்டானான்னு ஃபோன் பண்ணி கேட்டு. பட் ஆனால் அவனோட லைஃப் ஸ்பேன் தான் இருக்கிறதுலே கடவுள் படைச்சிருந்தது தான் 8லேருந்து 10 வருஷம். அந்த 8 நம்ம 1-2 வருஷத்துலேயே அவன் கூட எவ்வளோ க்ளோஸ் ஆயிடுவோம். ஸோ 8வது அந்த 6வது 7வது வருஷம்லாம் அவன் கொஞ்சம் முடியாமல் இருக்கையெல்லாம் அவனை பார்க்கவே முடியாது. ஸோ நான் கேள்விப்பட்டது அது ஒன்று தான். பட் ஆனால் இவனுக்கு இன்னும் அவ்வளோ ஏஜ்லாம் ஆகல, 6 மாதம் தான் ஆகுது. பட் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறான். ஏன்னா நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இது கஷ்டமா இல்லை இஷ்டமா என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் இவன் என் குடும்பத்தில் ஒருத்தன் ஆகிட்டான். அவ்வளோதான். பை கைஸ்.